சுபானக்க மக்களே, என்ன மக்களே, வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு போல. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் டாஸ்க்னா இதான் ப்ரோ. நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த ஒரு சீசன்ல தான் இந்த ஸ்கூல் டாஸ்க மரண மாசா பண்ணிட்டு இருக்காங்க போல. மக்கள் ரொம்ப விரும்பி தூங்கி தூங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தரமா பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா வீட்டுக்குள்ள இருக்க அந்த கேரக்டர்லாம் இருக்காங்க தெரியுமா, பிச்சு அதறாங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அப்படியே மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தரமா போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா இப்பவே தெரிஞ்சு போச்சு, ட்ரெய்லரே இந்த அளவுக்கு இருக்குன்னா நாளைக்கு மெயின் பிக்சர் வரும். மெயின் பிக்சரை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு கிழிச்சு ரெண்டா நட்டிடுவாங்கன்னா எனக்கு தோணுது. ஸோ அதனால கண்டிப்பா பிக் பாஸ் டீம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். இந்த சீசனை பத்தி நல்ல ஒரு பெரிய சைஸ் கல்ல பொறிச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்தடுத்த சீசன் வரும்போது என்ன மாதிரி பிளே பண்ண கூடாது அப்படிங்கறத இந்த சீசனை பார்த்து கத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் கல் வாங்கி இவனை பேர்லாம் எழுதி இவனை என்னென்ன இந்த வீட்டுக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எழுதி ஒரு கல் வைங்க வீட்டு வாசல். அப்பதான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த வீக்லி டாஸ்க பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஓட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. மொத்தம் 11 பேர் இந்த ஓட் லிஸ்ட்ல இருக்காங்க. ஓகேவா? அந்த 11 பேர்ல ஏகப்பட்ட பேர் பயங்கரமான டவுன்ஃபால பார்த்திருக்காங்க. பல பேர் பயங்கரமா மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டிலை யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறதே மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. ஏன்னா 50 நாள் கடந்தாச்சு. இன்னொரு 4-5 வாரங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி வீக், டிக்கெட், ஃபினாலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க பெருசா ஓட்டுகள் வாங்க முடியாது. இந்த 3-4 வாரங்கள் நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணி ஓட்டுகள் வாங்குறீங்களோ அந்த ஓட்டுகள் தான் கடைசி நாள் வரைக்கும் உங்களை கூட்டு போகும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ ஏகப்பட்ட பேருக்கு ஓட்டுகள் ஏறி இருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு ஓட்டுகள் இறங்கி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மக்கள் ஓட்டுகளே போடுறதில்ல. இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு ஒரு ஓட்டு ஒரு கேடான்னு சொல்லிட்டு மக்கள் சோவும் பார்க்கறதில்ல, ஓட்டுகளும் போடுறதில்ல. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். யார் வெளியே போவா அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. அண்ட் யார் வந்து அந்த ஓட்டிங்ல டாப்ல இருக்கா எல்லா விஷயத்த மொத்தமாக பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான்லாம் கடந்த ஒரு 2 மணி நேரமா பயங்கரமா தூங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. பயங்கரமா தூங்கினேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமா டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஒரு மாதிரி விறுவிறுப்பா போச்சு. அதனால கொஞ்சம் விறுவிறுப்பா தூங்கிட்டு இருந்தேன். இப்பதான் முழிச்சு பார்த்தா பாவம் வீட்டுக்குள்ள கீர்த்தி சுரேஷ் வந்து மாட்டிக்கிட்டாங்க. வந்தப்ப நல்லா சிரிச்ச முகத்தோட வந்தாங்க. சிரிச்ச முகத்தோட ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. நம்ம பாரு எப்பவும் போல ஒரு வன்மத்தெல்லாம் கக்குனாங்க. கானா வினோத்தை பார்த்து உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான சப்போர்ட்னு சொன்னதுக்கு அக்கா மூஞ்சி ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்ன மாதிரி பின்னாடி உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதாவது எதையோ ஒன்ன குளிப்பாட்டி எங்கேயோ கொண்டு வச்சா அதோட புத்தி வந்து திருப்பி அங்கதான் போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அக்கா என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. அந்த வகையில் வீக்லி டாஸ்க் மரண மாசா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அன்அபிஷியல் ஓட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் வந்துருக்கு போறோம். ஏன்னா முதல் இடத்துல யார் இருக்கானா விக்ரம் அவர்கள் இருக்காப்ல. சோ விக்ரம் அவர்கள் முதல் இடத்துல 42,000 ஓட்டுகளை வாங்கி உட்கார்ந்து இருக்காரு ப்ரோ. 42,000 ஓட்டுகளை வாங்கியிருக்காரு அப்படிங்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஷோ பாக்குறாங்களா என்ன? ஏன்னா எனக்கு அதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு முதல் இடத்துல இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனா 42,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காரு தெரியுமா? அதுதான் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. ஏதாவது காசு கீசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காரா என்ன அளவோ தெரியல. 42,000 ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காப்ல. அடுத்ததான் அன்அபிஷியல் 2வது இடத்துல திவ்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ திவ்யா பொறுத்தவரைக்கும் 31,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. வேற லெவல் நல்ல ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஓட்டுகள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். திவ்யா, சாண்ட்ரா இவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப கிரிஞ்சு பண்ணாம, ரொம்ப ஓவர்டு பண்ணாம, ஓரளவு கரெக்டா இது பண்ணா போதும், இப்படி பேசினா போதும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம காமு மாமா 3வது இடத்துல இருக்காப்புல. காமு மாமாவும் சேம், அதே 31,000 ஓட்டுகள் தான். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்க போகிறது திவ்யா, அடுத்ததா காமு மாமா இல்ல வினோத், இந்த மாதிரி ஆட்கள் தான் கண்டிப்பா நிற்பாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ அந்த வகையில் காமு மாமா 3வது இடத்துல இருக்காப்புல. 4வது இடத்துல விஜே பாரு. எப்படி காய்ஸ்? 4வது இடத்துல விஜே பாரு ஒரு 30,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ விஜே பாருக்குமே நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜே பாரு வீட்டுக்குள்ள இப்போ பெருசா சண்டை போட மாட்டேங்காங்க. பெருசாக சண்டை போடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறது, ஒரு மாதிரி மற்ற ஆட்களை ஏற்றி விட்டு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு கேம் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக விஜய் பாருக்கு நெகட்டிவ் இல்லாமல் ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. பட் எனக்கு தெரில இவங்களுக்குலாம் எப்படி ஓட்டுகள் வருதுன்னு எனக்கே தெரில. ஸோ விஜய் பாரு 4வது இடத்துல இருக்காங்க. 5வது இடத்துல பிரஜன் அவர்கள் இருக்காங்க. ஸோ பிரஜனை பொறுத்தவரைக்கும் ஒரு 17,000 ஓட்டுகள். வா, ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், 17,000 ஓட்டுகள். வா, வேற லெவல் கைஸ். எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ், மரண மாசா போயிட்டு இருக்கு. ஸோ பிரஜன் 5வது இடத்துல 17,000 ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காப்ல. ஸோ நான் கூட பெருசா நினைச்சேன் ப்ரோ, பிரஜன் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மீடியமாக தான் பண்றாரு இந்த டாஸ்க். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு.
ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிக் பாஸே சொன்னார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போங்க, ஜாலியாக கொண்டு போங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் அவருக்கான கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். அந்த வகையில் பிரச்சனை அவர்கள் 5வது இடத்துல இருக்காப்புல. 6வது இடத்துல அரோரா அவர்கள். 6வது இடத்துல அரோரா ஒரு 16,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அரோரா கடந்த 3 வாரங்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் டாஸ்க்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் மாற்றிக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அரோரா பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இருக்காங்க. 7வது இடத்துல அமித் அவர்கள் ஒரு 15,000 ஓட்டுகள். வா 7வது இடத்துல அமித் அவர்கள் 15,000 ஓட்டுகளை வாங்கி மாஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அவரெல்லாம் இந்த வாரம் வெளியே அனுப்ப முடியாது காய்ஸ். ஏன்னா வீட்டுக்குள்ளே தர்மலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காப்ல. ஆனால் தர்மலிங்கம் ஒரு மாதிரி உருனே இருக்காரு. தர்மலிங்கம் கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா 8வது இடத்துல யார் இருக்கான்னா அவங்க பேர் என்ன, சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்கள் 8வது இடத்துல ஒரு 15,000 ஓட்டுகள். வா 8வது இடத்துல இருக்காங்க காய்ஸ். மரண மாஸ். சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுறாங்க இந்த டாஸ்கில். ரொம்ப ஓவர்டு பண்ணாமல், ரொம்ப கிரிஞ்சு பண்ணாமல், ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு, ஓரளவு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல சேஞ்சஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு தோணுது. விக்கல் சுக்கிரமை கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா பரவாயில்ல ப்ரோ. ஆனால் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா விக்கல் சுக்கிரம் பண்ணுறது வெறுப்பு வருது. பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு ஸ்கூல் டாஸ்க்கு இது வந்து நீங்கள் 11th 12th ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த மாதிரி நடந்துக்கோங்க, அந்த மாதிரி உங்கள் மேனரிசத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னால் இவர் ஏதோ 4 பஞ்சாப் ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ப்ரா. எதுக்குன்னே தெரில. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா ஓகே தான் ப்ரோ. ஸோ அன்அஃபிஷியலாக சாண்ட்ரா அவர்கள் 8வது இடத்துல இருக்காங்க. ஸோ அடுத்ததாக கனி அவர்கள் 9வது இடத்துல இருக்காங்க. ஸோ கனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 14,000 ஓட்டுகள். கனி சாண்ட்ரா எல்லாருமே ஓட்டுகள் ரொம்ப கம்மி ப்ரோ. யார் வேணால் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து இன்னொரு டவுட் வேறு வந்துட்டே இருக்குது. பிரச்சனை காப்பாற்றுறதுக்கு சாண்ட்ரா வெளியே தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா பிரச்சனை வெளியே தூக்கி போட்டு சாண்ட்ரா மட்டும் வீட்டுக்கு வச்சா சாண்ட்ரா இருந்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் சாண்ட்ரா வெளியே தூக்கி போட்டு பிரச்சனை வீட்டுக்கு வச்சா பிரச்சனை தனியாக இருந்துப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாண்ட்ரா வெளியே போயிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற ஒரு 2 வாரத்துக்குள்ளே சாண்ட்ரா அவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. டீம் அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம கனி அவர்கள் 9வது இடத்துல இருக்காங்க. 10வது இடத்துல வியானா இருக்காங்க. வேற லெவல் பிரித்து மேயிறாங்க. 10வது இடத்துல வியானா 13,000 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. வியானாக்கு கண்டென்ட்டே இல்லாமல் எஃப்ஜே கூட ஒரு மாதிரி கன்றாவித்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க எங்கள் அம்மா பார்த்தா என்ன அவ்வளோதான் காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க பிக் பாஸ் டீமும் மெனக்கெட்டு பிளான் பண்ணி ஒரு ப்ரொமோ கூட விட்டுருக்காங்க. யாருக்கு, எஃப்ஜேக்கும் நம்ம வியானாக்கும் தனியாக ஒரு மாதிரி ஷிப்பிங் பண்ணி ஒரு ப்ரொமோ வேறு விட்டு வச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு சேனலுமே இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக 11வது இடத்துல ரம்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ ரம்யா பொறுத்த வரைக்கும் ஒரு 13,000 ஓட்டுகள்னு சொல்லலாம். சேம் இவங்களும் 13,000 ஓட்டுகள் தான். ஸோ இந்த வாரம் யார் வேணால் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரம்யா தூக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரம்யா டைட்டில் வின்னர் கைஸ், மாற்று கருத்துக்களே கிடையாது. ரம்யா தான் டைட்டில் வின்னர். அவங்க ஓட்டுகளே இல்லைனா கூட அவங்கள கொண்டு ஃபைனல் ஸ்டேஜில் ஏற்றாமல் விடமாட்டோண்டான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து ஒத்த காலில் நிற்காங்க போல. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரம்யா அவர்களை தூக்க மாட்டாங்க. ஒன்று வியானா, கனி, சாண்ட்ரா இந்த மாதிரி யாரையா ஒருத்தர் தான் இந்த வாரம் எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படியும் இல்லையா அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் இந்த நாமினேஷனில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நோ எவிக்ஷன், எல்லாரும் ஜாலியாக இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு சேதனை டாட்டா காமிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், இந்த டாஸ்க் உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்களா, தூக்கம் நல்லா வருதா, இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. என்ன கேட்டால் கொஞ்சம் ஓகேவாகவும் போகுது, கொஞ்சம் ஓவர்டுவாகவும் போகுது. முக்கியமாக கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு வந்தாங்க ப்ரோ. வந்தப்போ ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சிரிச்சு தான் பேசி சுற்றிட்டு இருந்தாங்க. கடைசியில் ப்ரொமோஷனுக்கு வந்த கீர்த்தி சுரேஷ் உட்கார வச்சு இவனை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவனை யார், என்னென்ன பண்ணுவானுவேன், இவனுக்குலாம் என்னென்ன திறமை இருக்குன்னு சொல்லி துப்பி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் யாருமே ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாங்க. நம்மளும் அப்படி தான் சொல்கிறேன், ஆனால் ப்ரொமோஷனுக்கு வராங்களே இப்போ ப்ரொமோட் ஆகுதாங்க உண்மையாகவே. நீங்கள் வந்து இங்கே உங்கள் ட்ரெய்லர் ஓட விட்டா எலவுன்னு தெரியலையா. ஸோ அந்த வகையில் பாவம் கீர்த்தி சுரேஷ் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிக் பாஸ் எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி போயிட்டுருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பார்க்க.